ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான பாஸ்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி வச்சு அது சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாம் எண்ணெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பளபளன்னு வர்றதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. பாஸ்தா நமக்கு வெந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 10 பூண்டு பல், 2 துண்டு இஞ்சி தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. பாஸ்தா நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெட் சில்லி பவுடருக்கு பதில் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இது கூட துருவிய கேரட், பொடியாக நறுக்கின பீன்ஸ் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் துருவிய கோஸ் கூட இதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க, அதனால் இலந்தியாக வச்சு இதை வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நம்ம வதக்கினோம்னா பாஸ்தாவுடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. வெறும் 5 மினிட்ஸ் போதுங்க. மார்னிங் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க இந்த பாஸ்தா. இதை செஞ்சு நீங்கள் பிளேட்டில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸில் எல்லாமே காலியாகிடும். அந்த அளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.